ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. மாவட்ட வாரியா ஊரக வாழ்வாதார இயக்கத்திலிருந்து பணியிடங்கள் வந்திருக்கு. நிறைய மாவட்டங்களில் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற பணி உங்க சொந்த மாவட்டத்திலேயே அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பை தவற விடாதீங்க. குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பிப்ரவரி 10ஆம் தேதி 11ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் ஆஃபர் வரப்போகுது. கிட்டத்தட்ட 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் பாஸ் ப்ரோ வெறும் 351க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கூட யூஸ் பண்ணுறது மூலமாக 12% ஆஃபருங்க. அதெல்லாம் சரி, டெக்ஸ்ட் புக்னா என்ன, டெக்ஸ்ட் புக்கோட ப்ராசஸ்னா என்ன தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் இப்போ வந்திருக்கக்கூடிய ரயில்வே எக்ஸாமாக கூட இருக்கட்டும், ரயில்வே, பேங்கிங், இன்சூரன்ஸ் அப்படின்னு எல்லா தேர்வுகளுக்குமான கிட்டத்தட்ட 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ், ப்ரோ கொஸ்டின், ப்ரோ லைவ் டெஸ்ட் அப்படின்னு இது போன்ற விஷயங்களை ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் தமிழ் 10 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு 12% ஆஃபர்லாம் போக இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் 351க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய பேர் கிளியரும் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆஃப்லைன் முறையில், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்களோட நகல்களை இணைச்சு சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதாவது அந்த விண்ணப்ப படிவம் மாறும். அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தோட வெப்சைட் போயிட்டு அது சம்மந்தமான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் எடுத்து பூர்த்தி பண்ணுங்கள். ஓகே, ஆனால் பொதுவான தகவல் எல்லாமே சேமாக தான் இருக்கும். வழக்கம் போல் இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க ஒரு பேப்பரில். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க. என்ன பணி விவரம், அதாவது பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத எழுதிருங்க. எந்த மாவட்டம், எந்த வட்டாரம், அதாவது எந்த தாலுக் அப்படிங்கிறதையும் எழுதிருங்க. அதாவது இப்போ ஒரு மாவட்டம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தாலுக் வைஸ் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த தாலுக்கில் வரீங்க, எந்த வட்டாரத்தில் வரீங்களோ அங்கே வேக்கன்சி இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதாவது சம்மந்தப்பட்ட வட்டாரத்துக்குள் வசிப்பவர் மட்டுமே தகுதி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மித்தபடி உங்களோட பெயர், அப்பா பெயர், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பெண்களோட நேம் கொடுத்துட்டு கணவர் பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது, தற்போது உங்களோட வயது என்ன, ஆணா பெண்ணா, ஸோ இது போன்ற உங்களோட தகவல் எல்லாமே கொடுத்துருங்க. அப்புறம் கல்வி தகுதி இருக்கும், என்ன தகுதி, எங்கே படிச்சிங்க, எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தகுதியை முடிச்சிங்க, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இது இல்லாமல் உங்கள்கிட்ட கூடுதல் தொழில்நுட்ப தகுதி இருக்குது, அதாவது இந்த டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு, கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். மற்றபடி உங்களோட பொதுவான தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல விண்ணப்பதாரின் கையொப்பத்தை போட்டுருங்க. இந்த இடத்துல என்னைக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அந்த தேதியை கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த அனைத்து மாவட்ட வெப்சைட்டோட லிங்க்கை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தோட வெப்சைட்டை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, தற்போது இந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னா விருதுநகரில் வந்திருக்கு, தஞ்சாவூரில் வந்திருக்கு, அப்புறம் திருப்பத்தூர், தூத்துக்குடியில் வந்திருக்கு, ராமேஸ்வரம், சேலம், இது போன்ற மாவட்டங்களில் வந்திருக்கு. ஓகே, இதனை தொடர்ந்து 1 by 1 எல்லா மாவட்டத்துலையுமே இந்த வேலைவாய்ப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு 400+ ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தை வெப்சைட் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டேரெக்டாக இந்த விருதுநகர் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் மாவட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல விசிட் வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கோ நீங்கள் அந்த மாவட்டத்தை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தோட தகவல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்தின் பெயரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். உள்ளே போயிட்டு மேலே அந்த மெனு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நோட்டீஸஸில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கோஆர்டினேட்டர் பொசிஷன்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துருங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டேன். ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ இந்த இடத்துல வியூ அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்பு மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திலிருந்து வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ
ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக் வைஸ் வந்து அந்த வட்டாரத்தின் பெயரை மென்ஷன் பண்ணி வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த குறிப்பிட்ட விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஆகிய 11 வட்டாரங்களில் காலியாக இருக்கக்கூடிய 23 வட்டார ஒருங்கிணைப்பாளர், அதாவது பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற பணிக்கான அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இருக்குது, ரிட்டன் எக்ஸாமும் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இந்த பதவிக்கான தகுதிகளில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் மினிமம் ஒரு 3 மந்த்ஸ்னாவது அந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து இருக்கணும். அந்த கோர்ஸ் 3 மாத கால கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 30 வயது வரை அப்ளை பண்ணலாம், அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 30 வயது வரை அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைஞ்சது ஒரு 5 ஆண்டுகள்னாவது முன் அனுபவம் கேட்குறாங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த எஸ்ஹெச்ஜி, பிஎல்எஃப் இந்த மாதிரி, அதாவது ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் இருக்கக்கூடிய இது போன்றவற்றில் உங்களுக்கு மினிமம் 5 ஆண்டுகள்னாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எந்த வட்டாரத்தில் வேலை இருக்கோ அந்த வட்டாரத்திற்குள் வசிப்பவராக இருக்கணும். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறதும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விண்ணப்ப படிவத்தோட ஜெராக்ஸ் காப்பீஸை இணைச்சு அந்தந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க பதிவு அஞ்சல் மூலமாக. இல்லை ப்ரோ நான் நேரிலே போய் கொடுக்குறேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த அட்ரஸ்க்கு போய்ட்டு நீங்கள் நேரிலே வந்து கொடுத்துடலாம். இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை வர February 16 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்திற்கும் இந்த லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மாறும். ஓகே, தற்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நான் எல்லா மாவட்டத்தோட வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை டச் பண்ணி செக் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் ஃப்ரெஷர்ஸ் இதற்கு எலிஜிபிள் இல்லை, முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.